துருக்கி ஏர்லைன்ஸ் விமான விபத்து 1974 மார்ச் 3 அன்று துருக்கி ஏர்லைன்ஸ் DC-10 விமானம் பாரிஸ் அருகிலுள்ள பெரி இகாரோ என்ற பகுதியில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 346 பேர் உயிரிழந்தனர். இது அந்த காலத்திலான மிகப்பெரிய விமான விபத்துகளில் ஒன்றாகும். விமானம் ஆம்ஸ்டர்டாம் நகரிலிருந்து பாரிஸ் நோக்கி பறந்து கொண்டிருந்தது. விமானத்தில் பயணிகள் 346 பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். விமானம் சரியான வழிகாட்டுதலுடன் பறந்து கொண்டிருந்த போதே திடீரென ஹைட்ராலிக் சிஸ்டம் செயலிழந்ததன் காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்தது. இந்த காரணமாக விமானம் பெரிய விரிவில் கீழே விழுந்தது. விபத்து நடந்த இடம் பாரிஸுக்கு அருகிலுள்ள ஒரு கிராமப்புறமான பகுதியான பெரி இகாரோ என்ற இடத்தில் நிகழ்ந்தது. விமானம் அங்கு விழுந்தபோது அதன் பெரும்பாலான பகுதி சேதமடைந்தது மற்றும் தீயுடன் சிதைந்தது. இந்த விபத்தில் விமானத்தின் அனைத்து பயணிகளும் மற்றும் விமான பணியாளர்களும் உயிரிழந்தனர். விபத்து காரணமாக விசாரணைகள் துவங்கின. இதில் DC-10 விமானத்தின் ஹைட்ராலிக் சிஸ்டம் பாதிப்பு கட்டுப்பாட்டை இழக்கும் காரணமாக அமைந்தது என்று கண்டறியப்பட்டது. இந்த நிகழ்வு விமான பாதுகாப்பு முறைகள் மற்றும் DC-10 விமானத்தின் வடிவமைப்பில் பல திருத்தங்களை செய்ய முக்கியமான காரணமாக அமைந்தது. இந்த விபத்து விமான பாதுகாப்பு விதிமுறைகளை மீண்டும் பரிசீலிக்க வழிவகுத்தது. DC-10 போன்ற விமானங்களில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டறியவும் விமானங்களின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் உறுதிப்படுத்தியது. இதனால் விமான பாதுகாப்பில் முன்னேற்றங்கள் செய்யப்பட்டது. 1974 நடந்த இந்த விபத்து துருக்கி ஏர்லைன்ஸ் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் விமான வரலாற்றில் ஒரு சோகமான தருணமாக திகழ்கிறது. இது உலகளாவிய விமான பாதுகாப்பு மேம்பாடுகளுக்கு வழிகாட்டியது.